இதுல எது வராதுன்றது. ஓகே. இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ்ல எது வந்து சப்ஸ்பேஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது நம்ம எப்படி சொல்றோம்? ஜீரோ எலமெண்ட் முதல்ல இருக்குதா, நீங்க அதை தான் முதல்ல பார்க்கணும். ஜீரோ எலமெண்ட் இல்லைன்னா அதை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சப்ஸ்பேஸா இருந்தான்னு செக் அதுல முதல்ல எஃப் பிலாங்ஸ் டு வி சச் தட் எஃப் ஆஃப் 1/2 நாட் பிலாங்ஸ் டு கியூ. அது வந்து சப்ஸ்பேஸா இருக்குங்களா? அதுல ஜீரோ எலமெண்ட் முதல்ல இருக்குதுங்களா? ஓகே. இதுல ஜீரோ எலமெண்ட் இருக்குதுங்களா? ஜீரோ ஃபங்க்ஷன் இதுல இருக்குதுங்களா? இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் எஃப் பிலாங்ஸ் டு வி, தட் மீன்ஸ் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் சச் தட் அந்த எஃப் ஆஃப் 1/2 நாட் ஈக்குவல் டு கியூ. ஓகே. இப்போ எஃப் ஆஃப் 1/2 நாட் ஈக்குவல் டு கியூனா ரேஷனல் நம்பர்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போனா என்ன? ஜீரோ எலமெண்ட் ரேஷனல் நம்பர் தானே, ஜீரோ எலமெண்ட் அது இருக்காது. அப்படின்னா அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் இங்க இருக்குமா? ஜீரோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. ஜீரோ ஃபங்க்ஷன் ஜீரோ ஆஃப் 1/2 வந்து என்னது? ஜீரோ தான். ஓகே. ஜீரோ எனி எலமெண்ட்ஸ் மேப்ஸ் இன்டு ஜீரோ. ஓகே. ஸோ ஜீரோ ஃபங்க்ஷன் இஸ் நாட் அவைலபிள் இன் தி சப்ஸ்பேஸ். இஸ் ஓகே ஆர் நாட்? கம் ஆன். புரியுதுங்களா? எஸ் சார், புரியுது. ஸோ இதுல ஜீரோ எலமெண்ட் இல்ல, ஜீரோ ஃபங்க்ஷன் இதுல இல்ல. ஸோ இது எனக்கு வராது. ஓகே. அதே போல செகண்ட் எஃப் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு 1 எடுத்துங்க, இங்கேயும் ஜீரோ ஃபங்க்ஷன் இல்ல. ஸோ அப்ப இதுவும் வராது. அடுத்து இது எடுத்துங்க, எஃப் டேஷ். எஃப்ன்றது ஜீரோ ஃபங்க்ஷன், எஃப் டேஷும் ஜீரோ ஃபங்க்ஷன் தானே, இதுவும் வராது. அப்ப எது? இதுவா தான் இருக்கணும். ஸோ அதுதான்ன்றது எப்படி நம்ம செக் பண்றது பாருங்க. என்ன நம்ம சொல்லணும்? இது சப்ஸ்பேஸ்னா, ஸோ இதுல ஜீரோ 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 ஃபங்க்ஷன் ஜீரோ ஆஃப் 1/2 இஸ் சேம் அஸ் ஜீரோ ஆஃப் 1. ஓகே. ஜீரோ எலமெண்ட் அதுல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்து ஆட் பண்றோம். ஸோ அதனுடைய சம் வந்து அதுலயே இருக்கணும். ஸோ இங்க நான் ஸோ இந்த செட் எடுத்துக்கிறேன். ஸோ செட் ஆஃப் ஆல் எஃப், இது நான் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. இதுதான் சப்ஸ்பேஸ்ன்னு என்ன பண்ற பாருங்க. எஃப் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1. ஓகே. இதுதான். ஸோ இதுதான் என்னுடைய செட். இது என்ன டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஸோ லெட் எஃப் கமா ஜி, எஃப் கமா ஜி பிலாங்ஸ் டு இன் டபிள்யூ. ஓகே. அப்ப என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 அண்ட் ஜி ஆஃப் 1/2. இப்போ நான் என்ன சொல்லணும்? எஃப் பிளஸ் ஜி அதுல இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே. அப்போ எஃப் பிளஸ் ஜி அதுல இருக்குதுன்னு சொல்லணும்னா எஃப் பிளஸ் ஜி ஆஃப் 1/2 ஈக்குவல் டு எஃப் பிளஸ் ஜி ஆஃப் 1ன்னு சொல்லணும். அப்போ எஃப் பிளஸ் ஜி ஆஃப் 1/2 வந்து என்னது? வாட் இஸ் அவர் ஆப்ரேஷன்? எஃப் ஆஃப் 1/2 பிளஸ் ஜி ஆஃப் 1/2. What is f of 1/2? This is equal to f of 1. What is g of 1/2? This is what? g of 1. அப்ப இதை நான் திரும்ப எப்படி எழுதலாம்? f plus g of 1. Okay. அப்போ f plus g of 1/2 equal to f plus g of 1. So this implies f plus g belongs to where? W. அதே போல அடுத்து என்ன சொல்லணும்? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகே. what is scalar multiplication? So alpha times f, okay, of 1/2. This is equal to alpha into f of 1/2. This is equal to alpha into f of 1. This is what? So alpha f of 1. So this implies alpha f is also belongs to. That's it. Okay. So it is a subspace. So this implies the W is a subspace. Okay.
ஓகே, இப்போ இதை பாருங்க. இந்த கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான், நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, so which of the following, so which of the following is a subspace of R3? ஓகே, ஸோ இதெல்லாம் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுங்க. சிம்பிளான கொஸ்டின் தான், இதே போல நாம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். such that y belongs to Q. அடுத்த ஆப்ஷன் B, set of all x, y, z such that y plus z whole square plus 2x minus 3y the whole square equal to 0. C, set of all elements, so x, y, z such that x plus 2y minus 3z plus 1 equal to 0. Option D, the set of all elements x, y, z such that y, z equal to 0. ஓகே, இதுல சப்ஸ்பேஸ் யாருன்றது சொல்லுங்க. பி மட்டும் சார். பியா? பி. ஓகே, பி. இப்போ ஏ ஏன் வராது? எக்ஸ் ஒய் A வரும் சார். சம்பந்தப்பட்ட A வருமா? எதுவுமே இல்லைங்க சார். ஏ வருமா வராதா? ஏ வந்து சப்ஸ்பேஸா இருக்குமா? இருக்குதுன்னு தோணுதுலாம் இல்ல, ஒர்க் பண்ணும். முதல்ல 0 எலமெண்ட் அதுல இருக்குதா? இருக்கு. ஓகே ஓகே, 2 எலமெண்ட் ஆட் பண்ணா திரும்ப அது அதுலயே இருக்குதா? இருக்கு. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணா அது இருக்குதா? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் செட் எப்படி கொடுத்துருக்காங்க, இது W1 எடுத்துங்க, இது W1, இது W2ன்னு எடுத்துக்கங்க ஃபார் அவர் கன்வீனியன்ட்டுக்காக. இதை இந்த C வந்து W3ன்னு எடுத்துக்கங்க, இதை வந்து W4. ஓகே, இப்போ W1 வந்து எப்படி சொல்றாங்க? W1 வந்து யாரு? கமான், ஒர்க் பண்ணும். ஆனந்த், இது ஏன் வரல? ஏன் இது இல்ல சார்? அது மேபி இரேஷனல் இருக்கலாம் இல்லைங்க சார், ஸ்கேலார். அது சொல்லணும். ஓகே, இப்போ 0 எலமெண்ட் இருக்கு. இப்போ √2, ஓகே, √2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ எக்ஸ், ஒய், இசட். மேபி இந்த எக்ஸ் ஒய் √2 வந்து √2, ஸோ 2, 1, √3 ஏதோ சம் நம்பர். ஓகே, இப்போ இது மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வருது? 2√2, ஸோ √2, ஸோ √6, √6. பட் இங்க இந்த √2 வந்து எங்க இருக்கு? இது எங்க இருக்கணும்? இங்க ஆஸ் பர் ரூல் பிரகாரம் கியூல இருக்கணும். பட் இது கியூ காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ இதுல இந்த மாதிரியான ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இது இருக்காது. ஸோ திஸ் நாட் பிலாங்ஸ் டு W. ஓகே, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ திஸ் வில் நாட் ஒர்க். பி இருக்குமா? பி நீங்க இப்போதைக்கு 4 ஆப்ஷன்ஸும் ஒர்க் பண்ணி பார்க்கணும். பி வந்து பாத்தீங்கன்னா W2 ஏன் இருக்குமா? அது எக்ஸ், ஒய், இசட். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் பிளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x minus 3y whole square equal to 0. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க, இதனுடைய ஸ்கொயரும் 0. இந்த 2 எலமெண்ட் இது எங்க இருக்குது? ரியல் நம்பர்ஸ் தான். ஒய் இசட்லாம் ரியல் நம்பரு. ஸோ இதனுடைய ஸ்கொயரும் 0னா, அப்போ இதனுடைய சம் வந்து 0னா, அப்போ செப்பரேட்லி திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.
அதானுங்களே ஸ்கொயர்ஸ்னாவே ஆல்வேஸ் இது எப்படி இருக்கும், நான் நெகட்டிவ் தானுங்களே. அப்போ இது இதனுடைய ரெண்டுத்தினுடைய சம்மு ஜீரோனா இதுவும் ஜீரோ. ஸோ 2x மைனஸ் 3y the whole square. Okay, so this implies so y plus z equal to what, 0. So this implies y equal to minus z. அடுத்து 2x minus 3y வந்து எப்படி இருக்கு, this is equal to 0. This implies 2x equal to 3y. Okay, so this implies இதுல இருந்து y வந்து என்னது, so 2/3x. அப்போ இது மூணையும் கம்பைன் பண்ணீங்கன்னா ஸோ y equal to minus z, இங்க 2/3x. ஓகே, இப்போ x yக்கு வந்து 2/3x, z வந்து என்னது மைனஸ் 2/3x. ஓகே, அதுதான் இது. ஃபைனலாக இது நம்ம எப்படி எழுதலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், ஸோ x y வந்து யாரு 2/3x மைனஸ் 2/3x. Okay, so it is passing through origin. Okay, so it is a subspace. Okay, so this is this will form a subspace. இது இருக்குமா சார், plane not passing through origin. இங்க பாருங்க, x plus 2y minus 3z plus 1 equal to 0. 1 இந்த பக்கம் வந்து minus 1. So it is not a plane passing through origin. It is a plane but not passing through origin. So this is not happening. இங்க செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஒய் இசட் ஒய் இசட் ஈக்குவல் டு 0. ஆக்சுவலி இது வந்து என்னது, இது எதை மீன் பண்ணுது, இது ஒரு சர்ஃபஸ் மீன் பண்ணுது. ஒய் இசட் ஆர்டர் வந்து ஒய் இசட் ஈக்குவல் டு 0 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. ஓகே, எய்தர் ஒய் ஈக்குவல் டு 0 ஆர் ஜட் ஈக்குவல். இது வந்து எதை, இது வந்து சொல்றது புரியுதுங்களா இல்லையா, இது வந்து இஸ் நாட் அ பிளேன், இட் இஸ் அ சர்ஃபஸ். ஓகே, திஸ் இஸ் இப்போ இதுதான் என்னுடைய சப்ஸ்பேஸ். இது ஓகேங்களா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராப்ளம்ஸ் வந்து பேசிக்கா புக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை முதல்ல பேசிக்கா நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ், ஜாம் கொஷின், ஜாம்ல நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்லாம் நல்லா ப்ராக்டிஸ், ஜாம் கொஷின்ஸ் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா நிறைய சிஎஸ்ஐஆர் கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஜாம்ல தான் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக இருக்குது. கலெக்டிவ்னா இப்போ ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இல்லை லீனியர் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்டிவான கொஷின்ஸ் அதில் இருக்கும். ஏன்னா இதில் ஜாமோட சிலபஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால ரொம்ப ரொம்ப கம்மினா மெயினாக அனாலிசிஸ், அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி, அவ்வளோதான் கேட்குறாங்க. ஆனால் சிஎஸ்ஐஆர்ல நிறைய இருக்குது இல்லைங்களா, அதனால இந்த ஜாம் கொஷின்ஸ் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா சிஎஸ்ஐ பேரலா சிஎஸ்ஐஆர் கொஸ்டின் நீங்க ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம டாபிக் போலாமா? இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டே போகலாம். பட் நீங்க பேரலா நீங்க சால்வ் பண்ணணும், நீங்க நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணாதான். ஸோ இதுல இன்னொரு விஷயம், நான் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த சிமெட்ரி மேட்ரிக்ஸ் அதனுடைய டைமென்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, சிமெட்ரி, ஸ்கியூ சிமெட்ரி. அதே போல வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், அதனுடைய டைமென்ஷன் எப்படி இருக்கும் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நான் கொஞ்சம் கொடுத்தேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சின்றது வந்து யாரு, காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, set of all elements a plus ib such that a comma b belongs to in R. Okay, so C is a vector space.
C is a vector space over R. அதே போல C is a vector space over C. C is also C. அதே போல C is vector space over Q சொல்லலாமா? C is a vector space over Q. Okay. So okay, இப்போ இது C is vector space over Q. So இங்க என்னோட பேசிஸ் எலமெண்ட் யாரு? What is the basis element? இங்க என்னோட பேசிஸ் எலமெண்ட் என்னதுங்க? C is a vector space over R. அது ஓகே தானுங்களா? இப்போ சியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு யாரெல்லாம் தேவை? வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எலமெண்ட்? சியில் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது? A பிளஸ் ஐபின்னு இருக்குது. அப்போ ஏவை ஜென்ரேட் பண்றதுக்கு யார் வேணும்? பிஏ ஜென்ரேட் பண்றதுக்கு. இதுதான் லீனியர் காம்பினேஷன். சியில் ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அப்போ இங்க யாரு? 1, I. அதானுங்களா? 1, I ஓவர் ஆர்ல. ஓகே. ஸோ எனி எலமெண்ட் A பிளஸ் ஐபின்னு எடுத்தீங்கன்னா அதை நான் எப்படி எழுதலாம்? A into 1 plus I into B. ஓகே. அப்போ வாட் இஸ் த டைமென்ஷன்? டைமென்ஷன் ஓவர் சில பாக்குறேன். இப்போ ஓவர் சில சாரி டைமென்ஷன் ஆஃப் சி ஓவர் ஆர்ல பாக்குறேன். இங்க வந்து எனக்கு என்னது? 2. இது ஓகே தானுங்களா? ஓகே. ஸோ இங்க வந்து பேசிஸ் எலமெண்ட் யாரு? சி இஸ் a வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சிக்கு வந்து யார் பேசிஸ் எலமெண்ட்? என்ன கேட்கறேன் புரியுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா இதுல? சவுண்ட் எதுவும் இல்லைங்களா? இது புரியுதுங்களா? இல்ல என்ன சொல்ல வர்றது புரியுதுங்களா? புரியுது சார். ஸோ அப்போ இதுக்கு என்ன பேசிஸ் என்ன வரும்? சி இஸ் a வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சி. இதுக்கு பேஸ் எலமெண்ட் என்ன வரும் பாருங்க. வாட் இஸ் a பேஸ் எலமெண்ட்? சியில் இருக்கிற எலமெண்ட் ஓவர் சியில் ஜென்ரேட் ஓகே. ஒன்று தான். ஏன்னா அதுல எலமெண்ட் எப்படி இருக்கும்? சிலையும் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? A பிளஸ் ஐபி ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ 1 into A பிளஸ் ஐபி. ஓகே அதானே? ஸோ இட்ஸ் அ பேஸ் எலமெண்ட். அப்போ இங்க எனக்கு டைமென்ஷன் என்னது? இந்த ஓவர் சில என்னுடைய டைமென்ஷன் ஆஃப் சி. ஸோ எதில் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சி இஸ் a வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் Q. ஸோ இங்க பேஸ் எலமெண்ட் எனக்கு எப்படி இருக்கும்? இங்க எனக்கு பேஸ் எலமெண்ட் ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ சில ஒரு எலமெண்ட் நான் இங்க எப்படி எழுதுறேன்? ஸோ இங்க இதுக்கு சில வந்து A பிளஸ் ஐபின்னு எழுதுறேன். ஓகே. ஆனா இங்க என்ன மீனிங்? பட் இங்க A அண்ட் B வந்து எங்க இருந்து எடுக்கிறேன்? Qல இருந்து இது எடுக்கிறேன்னு அர்த்தம். இந்த A அண்ட் B. ஓகே. இந்த ஏபிலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஜென்ரலா சி. இங்க வந்து ஓவர் கியூனா சாரி இந்த ஏபிலாம் எங்க இருந்து எடுக்கிறேன்? ஆர்ல இருந்து எடுக்கிறேன். இப்போ இது ஸ்கேலார் மல்டிப்ளை பண்றேன். ஓகே. அப்போ இந்த ஏபி வந்து √2 √3 இந்த மாதிரி இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கலாம் இல்லையா? இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கலாம். பட் இங்க ஒன்லி கியூ. ஸோ கியூல இருக்கிற எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம இது பண்ண அந்த எலமெண்ட் எனக்கு சிலையும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதனுடைய இதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் ஸ்கேலார் லீனியர் காம்பினேஷனா எழுதணும்னா
எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பேஸ் எலமெண்ட் வந்து இன்ஃபைனிட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருக்கும். லீனியர் காம்பினேஷன் இன்ஃபைனிட்லி மெனி. ஓகே, அப்போ இங்க இது ஓவர் ஸ்கியூல அதனுடைய டைமென்ஷன் வந்து என்னன்னா இன்ஃபைனைட். ஓகே, சொல்லுங்க சார். இதுவா சி சி இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் Last கியூன்னு one. சொல்றது. ஆக்சுவலி Last வந்து இப்போ இது உங்களுக்கு புரியுதுல, சி இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சின்றது ஒன்னு தான். ஓகே, லீனியர் காம்பினேஷன் தானே. ஸோ ஆல்ஃபா டைம்ஸ் யூ. ஓகே, ஓகே. ஸோ இதுல எனக்கு இந்த எலமெண்ட் நான் எதுல இருந்து எடுக்கிறேன்? இப்போ ஒன்னு இப்போ ஐ மீன் சில இருந்து இருங்க. இங்க இப்போ நான் இங்க சொன்னது ஒரு எலமெண்ட் ஏ பிளஸ் ஐபி. ஓகே, ஏ பிளஸ் ஐபி இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஓகே. நம்பர். திஸ் இஸ் சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட். இந்த ஒரு எலமெண்ட் நான் எப்படி எழுதுறேன்? திஸ் இஸ் ஏ டைம்ஸ் ஒன்னு பிளஸ் சம் பி டைம்ஸ் பி டைம்ஸ் ஐ. ஓகே, பி டைம்ஸ் ஐ. இந்த ஐன்றது தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு இதுதான் எனக்கு மீனிங். இதுதான் வந்து ஏ பிளஸ் ஐபின்னு எழுதுறோம். ஸோ இந்த ஒன்னு ஐலாம் எங்க இருக்கு? எனக்கு சீல் இருக்கு. ஓகே, ஒன்னு ஐலாம் எனக்கு சீல் இருக்குதா Okay. இல்லைங்களா? ஸோ அப்போ இதுதான் என்னுடைய sir. பேசிஸ் வெக்டர் ஒன்று. அதே போல சி இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சினா சில ஆல்ரெடி எனக்கு எலமெண்ட்ஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்குது? ஏ பிளஸ் ஐபி ஃபார்மேட்ல தானே இருக்குது. ஆமா. ஸோ அப்போ என்னுடைய ஸ்கேலாரே நான் ஏ பிளஸ் ஐபின்னு எடுத்துப்போனா இல்லைங்களா? ஸோ ஃபார் எனி எலமெண்ட் ஏ பிளஸ் ஐபி இன் த வெக்டார் ஸ்பேஸ் ஒரு எலிமெண்ட் என்னுடைய எடுத்து வச்சு அது இல்ல என்னுடைய ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் தானே. அப்போ எந்த ஒரு இசட் வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து எடுத்தாலும் அது அது எனக்கு அது கரஸ்பாண்டிங்கா இசட் எனக்கு சீல இருக்குது. ஸோ ஜட் டைம்ஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜட். ஓகே, இது அப்போ எனக்கு ஒன்னு தான் எனக்கு இதனுடைய பேசிஸ் எலமெண்ட். ஓகே சார். ஓகேவா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சி இஸ் வெக்டார் ஸ்பேஸ். அப்போ தேர்ட் இதுக்கு நான் சொல்றேன். ஓகே, தேர்ட் இதுக்கு இப்போ ஃபார் எனி இசட் பிலாங்ஸ் டு இன் சி. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இசட் ஓகே இசட் இன்ட்டு எனக்கு ஒன்னு. ஓகே, இசட் இன்ட்டு ஒன்னு வந்து எனக்கு இசட் தான். வேற எனக்கு இசட் இஸ் அன் எலமெண்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கேயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைமென்ஷன் வந்து இன்ஃபைனைட் வராது. இங்கே எனக்கு ஒன்று தான் வரும். ஓகே, இது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா எனக்கு ஒன்று இருக்கு. ஒன் டைம்ஸ் ஓகே ஓகே. ஸோ இதுவும் எனக்கு பேசிஸ் வந்து எனக்கு ஒன்று தான். ஓகே, இது எனக்கு பேசிஸ் வந்து ஒன்று தான். ஸோ அப்போ இங்கே எனக்கு டைமென்ஷன் வந்து இதுவும். ஸோ ஒன் டைம்ஸ் ஒன்று எனக்கு அதில் இருக்குது. ஸோ எனக்கு அது எழுதுனா எனக்கு இது கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது எதுக்காக நான் இது சொல்லியிருக்கேன்னா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, அதனுடைய டைமென்ஷன் ஒரு சில நேரத்தில் அதை ரிலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம சிமெட்ரி ஸ்கியூ சிமெட்ரி வந்து ஓவர் ஆர்ல பேசுறோம். ஆனா ஹெர்மிஷியன் ஸ்கியூ ஹெர்மிஷியன்ன்றது வந்து ஓவர் சில பேசுறோம். ஸோ அப்போ அது சி ஓவர் ஆரா சி ஓவர் சின்றதுல நமக்கு தெளிவா இருக்கணும். இஃப் இட் இஸ் சி ஓவர் ஆர், ஓகே, சி ஓவர் ஆர்னா உங்களுக்கு டைமென்ஷன் வந்து 2. அதுக்கேற்ற மாதிரி அங்க வந்து எனக்கு இப்போ செட் ஆஃப் ஆல் ஒரு n by n மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க வித் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க நான் வந்து எப்படி எடுக்கணும்? mn ஆஃப் சின்னு எடுக்கிறேன், நாட் ஆர். அப்படின்னு என்ன அர்த்தம்? mn ஆஃப் சினா இங்க என்னுடைய அண்டர்லையிங் ஃபீல்டு வந்து ஆறு. டிஃபரன்ஸ் அதுக்கு தான் தெளிவாக சொல்றேன். ஓகே, எஃப் வந்து என்னது? எனக்கு அண்டர்லையிங் ஃபீல்டு வந்து ஆறு.
பட் என்னுடைய மேட்ரிசஸ் n by மேட்ரிசஸ் whose entries are complex number. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் இருக்குதுல, இந்த 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 வெக்டார் ஸ்பேஸ், இது வெக்டார் ஸ்பேஸ், இதனுடைய டைமென்ஷன் என்னவா இருக்கும்? What is the dimension of Mn of C? What is the dimension of Mn of C? ஓவர் ஆர்ல ஆல்ரெடி எனக்கு n by n மேட்ரிக்ஸ்னா n என்ட்ரிஸ் இருக்குது. ஒவ்வொரு என்ட்ரியும் ஜென்ரேட் பண்றதுக்கு எனக்கு 2 எலிமெண்ட் தேவைப்படுது. ஒன் ஐ. ஓகே தானே? ஓகே, சொல்றது புரியுதா இல்லைங்களா? இப்ப இங்க எனக்கு என்ன டைமென்ஷன் வரும்? 2n². ஓகே ஓகே, ஒவ்வொரு பிளேஸ்லயும் 2 இருக்குது. 2 டைமென்ஷன் கொடுக்குது. 2 2 2. ஓகே, அப்ப 2n². இதே ஓவர் ஆர்ல. இதே ஓவர் சின்னா எனக்கு n² தான். n². ஓகே இது இந்த தெளிவு இருக்கணும், அதுக்காக தான் நான் இது சொல்லிட்டு இருக்கிறேன். இது வேற Mn of C. இங்க என்னுடைய ஃபீல்டும் வந்து C-ஆ இருக்குது. இதுல ஸோ இங்க எனக்கு டைமென்ஷன் ஆஃப் this Mn of C equal to இது வந்து எனக்கு என்னது n². ஸோ இருங்க, இதுல என்ன கொஞ்சம் எனக்கு வராது, இது ஒன்றும் ஆகாது. ஆக்சுவலா எனக்கு ஆறுக்கே ஓவர் ஆர்லயே வந்து எனக்கு 1, I தான் இருக்குது. ஓகேவா? ஓவர் 6. அப்போ ஓவர் கியூல வந்து எனக்கு 1 மட்டும் எப்படி வரும்? எனக்கு ஆக்சுவலி அங்க ஐயும் எனக்கு வரணும் இல்ல. எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் a பிளஸ் ஐபின்னா எனக்கு இது இப்போதைக்கு தேவையில்லை. இதை நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் சொல்றேன். இது இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகேவா? எனக்கு கியூல பேச வேண்டியது இல்லை. இதை மட்டும் பாருங்க. ஓவர் ஆர் ஓவர் சி மட்டும் பாருங்க. நான் பின்னாடி நான் சொல்றேன் ஏன் இல்லைன்றது. ஓகே, ஸோ இப்போ இதில் தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஓவர் ஆர் மீன் சி இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர், சி இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சி. ஸோ ஓவர் சியில் வந்து டைமென்ஷன் 1, ஓவர் ஆர்ல வந்து டைமென்ஷன் 2. அதுதான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஒரு செட் ஆஃப் ஆல் n by n மேட்ரிக்ஸ் வித் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ்னா அதனோட டைமென்ஷன் 2n². அதே போல செட் ஆஃப் ஆல் n by n மேட்ரிக்ஸ் வித் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரி அண்டர்லைங் ஃபீல்டு வந்து C-ஆ இருந்ததுன்னா எனக்கு n². ஓகே, இப்போ இதை தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இங்க எனக்கு வாட் இஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்? ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்னது? ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன் என்ன? ஏ வந்து ஹெர்மிஷியன்னா A equal to A star அப்படின்னு. வாட் இஸ் A ஸ்டார்னா என்ன இதுன்னா A bar the whole transpose. ஸோ A barனா அதனுடைய காஞ்சுகேட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மேட்ரிக்ஸோட காஞ்சுகேட். ஏன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ்ன்றதுனால ஒவ்வொரு என்ட்ரிஸோட காஞ்சுகேட்டு, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2/2 கேஸில் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் ஏ. ஸோ இங்கே எனக்கு ஸோ சம் 1 + I 2 - 3I. ஓகே, ஸோ இங்கே எனக்கு எப்படி எழுதலாம்? இது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் நான் சொல்ல வரல. இது ஆக்சுவலி இங்கே ஏ க்ளோஷர்னா என்னன்னு சொல்றேன். அதனுடைய டிரான்ஸ்போஸ் என்ன வருமா அது? ஸோ 2 + 3I, ஸோ 4 இப்படி இருக்குது. ஸோ இதனுடைய ஏ பார்ன்றது என்ன மீனிங்னா ஒவ்வொரு என்ட்ரிஸோட தட் இஸ் 1 - I. இங்கே 2 + 3I
ஸோ இது வந்து என்னது 2 மைனஸ் 3i, இது வந்து 4. இதுதான் அதனுடைய ஏ க்ளோஸ். இப்போ டிரான்ஸ்போஸ்ன்றது வந்து என்னதுன்னா இதுக்கு ஏ ஸ்டார்ன்றது வந்து என்னன்னா அந்த ஏ பாரோட டிரான்ஸ்போஸ். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? ஸோ இங்கே எனக்கு 1 மைனஸ் ஐ, ஸோ 2 மைனஸ் 3i, இது வந்து 2 ப்ளஸ் 3i, ஸோ இங்கே வந்து எனக்கு 4. ஓகே, ஆக்சுவலாக இந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக என்னால் மாற்ற முடியும். ஸோ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக எப்படி சார் மாற்ற முடியும்? ஸோ இப்போ இந்த பிளேஸு இது வந்து நான் 2 ஆகிக்கிறேன். ஓகே, அப்போ இதுவும் 2. ஸோ இந்த பிளேஸும் எனக்கு 2 சம்திங். ஓகே, இப்போ பாருங்க ஏ ஈக்குவல் டு ஏ க்ளோஸ், ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸாக இருக்குதுங்களா? ஓகே, சரி, ஏ ஸ்டார். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஹெர்மிஷியன். படிச்சிருக்கீங்களா இல்லையா அது? ஓகே, ஆக்சுவலாக ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார். இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல சிமெட்ரி வந்து ரியல் மேட்ரிசஸ்ல பேசுறோம். அதே காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ்ல பேசணும்னா அந்த சிமெட்ரி, இந்த காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரி மேட்ரிக்ஸ் தான் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஆக்சுவலா இங்க ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார், இதுக்கு என்ன மீனிங்? ஸோ ஏ ஐஜே ஈக்குவல் டு ஏ ஜேஐ பார். ஓகே, அப்போ டயகனல் என்ட்ரிஸ்லாம் எனக்கு எப்படி சார் இருக்கும்? இதான் எனக்கு மீனிங். ஓகே, ஸோ A12 ஈக்குவல் டு A21 பார். அது அப்படிதான் எனக்கு. அப்போ டயகனல் என்ட்ரிஸ்லாம் எனக்கு எப்படி சார் இருக்கும்? AII ஈக்குவல் டு AII பார். ஓகே, ஸோ அப்போ திஸ் இம்ப்ளைஸ் ஸோ AII மைனஸ் AII பார் ஈக்குவல் டு 0. அப்போ ஏஐஐ மைனஸ் ஏஐஐ பார் வந்து 0வா இருக்கணும்னா அந்த எலமெண்ட் என்னவா இருக்கணும்? அந்த ஏஐஐ என்னவா இருக்கும்? இட் இஸ் பியூர்லி ரியல் நம்பரா இருக்கணும். ஓகே, சொல்றது புரியுதுங்களா இல்லையா? ஏஐஐ, ஓகே, ஏஐஐ பிலாங்ஸ் டு இட் இஸ் அ ரியல் நம்பர். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்க, ஒரு n by n ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அதனோட டைமென்ஷன் எப்படி இருக்கும்? n by n சிமெட்ரி மேட்ரிக்ஸோட ஐடியாவை தான் இங்க நம்ம கொண்டு வரோம். இது வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அதே போல ஸ்கியூ ஹெர்மிஷியன் எடுத்துங்க. ஸ்கியூ ஹெர்மிஷியன் எப்படி இருக்கும்? ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்டார். ஓகே, தட் இஸ் மைனஸ் ஏ பார் த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ இங்க அதனுடைய என்ட்ரிஸ் என்ன மீனிங்னா ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஜேஐ பார். ஓகே, டயகனல் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும்? ஏஐஐ ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஐ பார். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஏஐஐ பிளஸ் ஏஐஐ பார் ஈக்குவல் டு 0. ஏஐஐ பிளஸ் ஏஐஐ பார் ஈக்குவல் டு 0னா வாட் இஸ் ஏஐஐ? ஏஐஐ வந்து எப்படி இருக்கும்? ஸோ இங்க வந்து சப்ட்ராக்ஷன் வந்து 0, இங்க வந்து அதனுடைய அடிஷன், அதனுடைய அந்த நம்பர் அதனுடைய காஞ்சுகேட் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணா 0. ஓகே, அப்போ இந்த ஏஐஐ வந்து என்னவா இருக்கும்? ஏஐஐ பியூர்லி இமேஜினரி.
பியூர்லி இமேஜினரி. ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஹெர்மிஷியன், இங்க ஹெர்மிஷியன் ஹியூ ஹெர்மிஷியன் ரெண்டுத்தினுடைய டைமென்ஷன் ஒன்னா தான் இருக்கும். ஓகே, ஹெர்மிஷியன் ஹெர்மிஷியன்னா எனக்கு ஒரு n by n மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகே, இது எனக்கு டயகனல் என்ட்ரி. இப்போ எனக்கு இதனுடைய டயகனல் என்ட்ரிலாம் யாரு? n டயகனல் என்ட்ரிஸ் இருக்குது. யார் அவன்லாம்? அவன் எல்லாமே ரியல் நம்பர் அதானே? ஓகே, அப்போ இவன் n இருக்கான். ஓகே, இந்த ரிமைனிங் இவன் யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா இவனை நான் சொல்லிடுவேன். அதானுங்களா நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே ஓகே, இப்போ இவன் டோட்டலா எனக்கு இங்க 1 2 3 அப் டு n-1. ஓகே, அப்போ n இன்ட்டு n-1 பை 2 பிளஸ் இங்க இன்ட்டு 2 டைம்ஸ், ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்றதுனால, பிளஸ் n. ஓகே தானுங்களா? அப்போ இது எனக்கு கேன்சல் ஆனா இது எனக்கு என்ன வரும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n பிளஸ் n. This is what n square. Similarly for skew Hermitian, அதுக்கும் அதே தான். ஏன்னா ஸ்கியூ ஹெர்மிஷியன்ல எனக்கு டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் பியூர்லி இமேஜினரி. அப்போ அதுக்கு வந்து எனக்கு n, இந்த ரிமைனிங் இப்போ இதே தான் எனக்கு இங்க 2 இன்ட்டு n இன்ட்டு n-1 பை 2 பிளஸ் n. ஓகே, இப்போ இதுவும் எனக்கு n ஸ்கொயர். இப்போ இது பார்த்தீங்கன்னா as usual எனி காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் கேன் பி written as sum of Hermitian skew Hermitian. அதனுடைய டைமென்ஷன் 2n ஸ்கொயர், இது ரெண்டையும் ஆட் பண்ண n ஸ்கொயர். ஓகே தானுங்களா? ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கொஸ்டினே கேட்டிருக்காங்க நிறைய சிஎஸ்ஐஆர்ல ஹெர்மிஷியன் இது வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு இதோட இருக்கட்டும். நம்ம அடுத்து நாளைக்கு கிளாஸ் இல்லை, மண்டே கிளாஸ் இருக்கு. நாளைக்கு சரிங்களா? நாளைக்கு வைக்கலாமா கிளாஸ்? நாளைக்கு சண்டே ஒரு நாள் பிரேக் விட்டுருவோம், மண்டே கிளாஸ் இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்த வாரத்துல இருந்து என்ன பிளான் பண்ணிருக்குன்னா வீக்லி 4 days கிளாஸ்ன்ற மாதிரி பிளான் பண்றேன். ஐ மீன் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இது ஓகேங்களா உங்களுக்கு? ஓகே சார். உங்களுக்கு